ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா ஒரு கூட்டம் பேசும்போது மானே தேனே பொன்மானெல்லாம் பேச முடியாது. அவர் பேசும்போது ஒரு சிலது பேசுறாரு, உரிமையில பேசுறான்னு சொல்றாங்க. சோ அதனால அவரை விமர்சனம் பண்ணிட்டாருன்றதுனால தீவிரவாதியை போல அவர் கைது பண்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு. நீங்க ஜாமீன் கேட்கிறாரு. ஆளுங்கட்சியோட அழுத்தத்துல ஜாமீன் மறுக்கப்படுது. அவர் சொல்றாரு என் கார்ல ஏறி வரங்கன்னு சொல்றாரு. அதை கூட அனுமதிக்காம அவர் ஒரு தீவிரவாதியை போல ஒரு குற்றவாளியை போல காவல்துறை வாகனத்திலே வச்சு நீங்க எடுத்துட்டு போன இதுதான் அந்த மக்களுக்கான மரியாதை என்ன இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர். இந்த அரசாங்கம் ஒரு கைப்பாயாக செயல்படுகிறது, இது காழ்ப்புணர்ச்சியாக செயல்படுகிறது. இது யாருக்கான அரசாங்கம்? மக்களுக்கான அரசாங்கமா? மக்களுக்காக வேலை செய்யறவங்கள நீங்க தூக்கி ஜெயில வச்சிட்டீங்கன்னா அப்ப யாரை வச்சு நீங்க ஆட்சி பண்ணுவீங்க? யாருக்காக வேலை செய்வீங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி பொறுப்பு முதல் அரெஸ்ட் அவதூறுக்காக முதல் அரெஸ்ட் அப்படின்னா நீங்க முதல்ல யாரை அரெஸ்ட் பண்ணணும்னா திரு விஜய் அவர்களை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அவர் பேசின பேச்செல்லாம் என்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு? உண்மைக்கு புறம்பாக அவதூறாக உரிமையில பேசியிருக்காரு. சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா அப்பாவை காணும்னு சொல்லிட்டு பேசின இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு கிடையாது. விஜய் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடும் போது நீங்க கரூர்லயே அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அன்னைக்கு அவங்க மென்மையாக கையாண்டாங்க. நாகரிகத்தின் உச்சமாக இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இருந்தது. இந்த விஜயபாஸ்கர் மேல பல்வேறு குட்கா ஊழல் ஆரம்பிச்சு எத்தனையோ ஊழல்கள் அவர் மேல இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கரால அவர் பணம் லஞ்சம் கொடுத்தாரு, பணத்தை அளவுக்கு அதிகமா செலவு பண்ணாருன்னு சொல்லிட்டு இதே கரூர்ல 2021 எலெக்ஷன்லாம் நிறுத்தின வரலாறுலாம் இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பக்கம் இப்ப கட்சியில சேர்ந்தவரும் குட்கா கடத்துறாரு. ஏற்கனவே குட்கா புகழ இருந்தவரையும் நீங்க கட்சிக்குள்ள இணைக்கிறீங்க. ஹோல்சேல் வியாபாரி. ஆமா, ஹோல்சேல் வியாபாரியை நீங்க உள்ள இணைக்கிறீங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல ஒரு புதுசா ஒரு ஃபார்மேட் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல. விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ள இணைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த கரூர்ல போலீஸ் தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் இங்க நாசகரமான வேலைகளை நீங்க அதுக்காக தான் செந்தில் பாலாஜி தேடிட்டு இருக்காங்களா? அதான் சொல்றேன். அந்த கரூர் உண்மையிலே சொல்றேன், அந்த கரூர் மக்கள் உண்மையிலே பாவப்பட்ட மக்கள். ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும், கவுண்டமணி சொல்லுவார், சொன்னை சொல்லிய காப்பாற்றுவான்னு இந்த கோட்டை சாமி. இந்த கோட்டையிலே சாமி மாதிரி நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு எல்லாரும் உங்க தொண்டர்கள்லாம் உங்களை எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க அவர் அறிவிச்ச திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு நேரடியா பலன் பெறும். அடுத்த மாதம் பட்ஜெட், அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன வளர்ச்சி குறித்து நம்ம பேச போறோம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இது எதை பத்தியுமே ஒரு கலந்தாய்வு கிடையாது, எதை பத்தியுமே கவலைப்படுறதும் கிடையாது. முதல்வர் ஹாயா இருக்காரு. இப்போ 41 குடும்பங்களுக்கும் அரசு பணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நம்ம அதுல மாற்று கருத்தே இல்லை. மக்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க மாற்று கருத்திலே சொல்லலாம். அந்த மக்களை அந்த நிலைக்கு தள்ளியது யாரு? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், தாவேகா முன்னாள் செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து விட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. கள ஆய்வுக்கு போயிருக்கிற நேரத்துல அரசு பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்குது? அவர் எப்பவுமே ஃபீல்டு ஒர்க்ல இருக்கக்கூடிய ஆளு. கள ஆய்வுக்கு போயிருக்கிற இடத்துல ஆத்தூர்ல வச்சு திருச்செந்தூர் தொகுதியில அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசிட்டார், அவதூறு பண்ணிட்டார், விமர்சனம் பண்ணிட்டார் என்பதற்காக கைது நடவடிக்கை என்பது போல கேள்விப்படுறோம். எப்படி பார்க்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல பாத்தீங்கன்னா கடந்த மாதம் 20ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது. அதுல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியின் அந்த மண்ணின் மைந்தர் அவர் பேசுறாரு. பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா ஒரு கூட்டம் பேசும்போது மானே தேனே பொன்மானெல்லாம் பேச முடியாது. மக்கள் பிரச்சனை பேசுறாங்க. அதே நேரத்துல தொகுதியோட பிரச்சனைகள் பேசுறாரு. மக்கள் நலன் சார்ந்து அவர் பேசும்போது ஒரு சிலது பேசுறாரு, ஒருமையில பேசுறான்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருமையில் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா நீங்க அதுக்கு வழக்கு போடலாம். அதுல எதுவும் தவறு கிடையாது. பல்வேறு அவதூறு வழக்குகள் இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் நடந்திருக்கு.
அந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே வந்து வழக்கு போட்டவங்களாம் இது வரைக்கும் நீங்க கைது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவா இருக்கட்டும் சரி, அண்ணா திமுக இருக்கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நட்சத்திர பேச்சாளர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தீப்பொறி ஆறுமுகம் சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக அதே மாதிரி அண்ணா திமுக இருந்தாலும் பயங்கரமா வளர்மதி பேசாத வளர்மதி அவர்கள் பேசாத பேச்செல்லாம் கிடையாது. பச்சையா பேசுவாங்க, காது கொடுத்துலாம் கேட்க முடியாது. கலைஞரை விமர்சிச்சிருக்காங்க, எல்லாரையும் விமர்சிச்சிருக்காங்க. செத்து போன வந்து 7 தலைமுறையெல்லாம் வந்து எடுத்து வச்சு பேசின அரசியல்வாதிகளை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அரசியலாக வந்து பார்த்தாங்க. அப்படிதான் வந்து அந்த காலம் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து ஒரு தூய்மையான அரசாங்கம், ஒரு தூய சக்தி, ஒரு தூய அரசாங்கம். இவங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் உள்பட எல்லாம் பாத்தீங்கன்னா செக்கிழுத்தவங்க, எல்லாம் சுதந்திர போராட்டத்துல வந்து பாடுபட்டவங்க, செக்கிழுத்தவங்க. தமிழகம் முழுக்க பல்வேறு போராட்டங்களை வந்து பண்ணவங்க. நியூட்ரினோ பிரச்சனைல ஆரம்பிச்சு வந்து மக்கள் பிரச்சனைக்காக எல்லாத்துக்கும் வந்து சிறைச்சாலையில வந்து அதிகமா, நெல்சன் மண்டேலாவோட அதிகமா சிறைச்சாலை அனுபவிச்சார் விஜய். சோ அதனால அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டாருன்றதுனால இவர் வந்து ஒரு தீவிரவாதியை போல அவர் வந்து கைது பண்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆய்வுக்கு வந்து போயிருக்காரு. நீங்க வந்து ஜாமீன் வந்து கேட்கிறாரு, ஜாமீன் வந்து மறுக்கப்படுது. அதுல வந்து என்ன சொல்றதுன்னா ஆளுங்கட்சியோட அழுத்தத்துல வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்படுது. அவர் சொல்றாரு என் கார்ல ஏறி வரங்கன்னு சொல்றாரு. அதை கூட அனுமதிக்காம அவர் வந்து ஒரு தீவிரவாதியை போல, ஒரு குற்றவாளியை போல வந்து காவல்துறை வாகனத்திலே வச்சு நீங்க எடுத்துட்டு போன. இதுதான் அந்த மக்களுக்கான மரியாதை என்ன இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவர் மக்களோட ஒரு சேவகர். அவரை நீங்க இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி போய் கைது பண்ணோம்னா நிறைய பேரை கைது பண்ணிட்டு வாங்கன்ற. சவுக்கு சங்கர் பேசாத பேச்சா? சவுக்கு சங்கர் எவ்வளவு பேரை பேசியிருக்காரு, பெண்கள் குறித்து வந்து பேசியிருக்காரு, அரசு ஊழியர்கள் வந்து பேசியிருக்காரு, விதவைகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து நீதிபதிக்கு வந்து அவ்வளோ தூரம் அவதூறுகள்லாம் பேசினப்ப கூட அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் அரெஸ்ட் பண்ணதுன்னா நீதிபதிகள் குறித்து பேசும்போது நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஆணையிடுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஒரு கைப்பாயாக செயல்படுகிறது, இது காழ்ப்புணர்ச்சியாக செயல்படுகிறது. யாருக்கான அரசாங்கம்? மக்களுக்கான அரசாங்கமா? மக்களுக்காக வேலை செய்யறவங்கள நீங்க தூக்கி ஜெயில வச்சிட்டீங்கன்னா அப்ப யாரை வச்சு நீங்க ஆட்சி பண்ணுவீங்க? யாருக்காக வேலை செய்வீங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இப்போ அவர் வந்து முதலமைச்சர் காயப்படும் விதமாக பேசிவிட்டார், அவரை வந்து ஒருமையில சொல்லிட்டார் அப்படின்றதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. இந்த ஒருமையில சொல்றது அப்படிங்கிறது பெரிய குற்றமா, அல்லது நடத்தைகள், செயல்கள் இதை வச்சு பார்க்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்ப கடந்த ஆட்சியில் வந்து இதை நீங்க சொல்லும்போது சவுக்கு சங்கர் பத்தி சொன்னீங்க. சவுக்கு சங்கர் வந்து முதலமைச்சரை அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க, உதயநிதியை யார் யாரோடலாம் சேர்த்து வச்சு பேசினாங்க, இப்படி எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த சவுக்கு சங்கரை அவர் வெளியே விடுறாங்க, அவர் மேல இருக்கிற அந்த குண்டாஸ் எல்லாம் நீக்கிட்டு வெளியே விடுறாங்க. ஆனா ஒருமையில பேசிட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இந்த மனநிலை என்ன? இந்த மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிச மனநிலை, இது ஒரு வலதுசாரி மனநிலை. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதை தான் வந்து பண்ணுவாங்க. RSS ஓட இது வந்து பேட்டர்ன். RSS வந்து இப்படிதான் வந்து பண்ணுவாங்க, அதை தான் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க உள்ளபடியே அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணீங்க, அது வந்து சிக்கல் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி பொறுப்பு முதல் அரெஸ்ட் அவதூறுக்காக வந்து முதல் அரெஸ்ட் அப்படின்னா நீங்க முதல்ல யார் அரெஸ்ட் பண்ணணும்னா திரு விஜய் அவர்களை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அவர் பேசின பேச்செல்லாம் என்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு? உண்மைக்கு புறம்பாக, அவதூறாக, ஒருமையில வந்து பேசியிருக்காரு. சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு பேசின இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு கிடையாது. உங்களை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கணும்ன்ற அளவுக்கு நீங்க வந்து பேசுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் SOP போட்டாங்க, என்ன தடுத்தாங்க, ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு போட்டாங்க, அதே மாதிரி ஸ்டாலின் டாக்ஸ் போட்டாங்க, 30% எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, இதுக்கு ஏதாவது நீங்க வந்து ப்ரூஃப் சொல்லிருக்கீங்க? அப்போ ஆட்சியில இருந்து ஒரு முதலமைச்சரை ஒருமையில நீங்க பேசுனீங்க, அங்கிள்னு சொல்லி உறவுமுறை சொல்லி கூப்பிட்டீங்க. தமிழகத்தின் உச்சபட்ச பதவியில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து அங்கிள்னு வந்து சொன்னீங்க. இப்போ உங்களை விஜய் அங்கிள்னு சொல்றாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? எதுவும் தவறு இல்லையே. அப்போ நீங்க அதை எப்படி, அப்போ இந்த அரசாங்கம் எப்படி உங்களை கையாண்டது? ஒண்ணுமே இல்ல. திமுக அரசாங்கம் செய்த தவறு என்னன்னா அதை இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடும் போது நீங்க கரூர்லயே அவர் மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அன்னைக்கு அவங்க வந்து மென்மையாக கையாண்டாங்க. நாகரிகத்தின் உச்சமாக இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு அரசாங்கம் இல்லை, இது ஒரு காட்டாட்சி அரசாங்கம் வந்து நடக்குது. அப்ப இந்த மாதிரி கைதுகள் வந்து தாராளமாக நடக்கும். இப்ப நீங்க சொன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? உங்க அமைச்சர் வந்து ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசுறாரு, போலீஸ் வச்சு கொலை செஞ்சாங்க. ஆமா, அதுதான் சொல்றாங்கல்ல. போலீஸ் இப்ப யாருகிட்ட இருக்கு? போலீஸ் அதே காவலர்கள் தான் இருக்காங்க. அதே அப்படி போலீஸ் தான் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மேல இவங்க வழக்கு போடலாம் தானே? அதான் சார், நான் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ல. நான் என்ன கேக்குறேன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தைகள் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அதுதான் சொன்னேன். ஒரு மந்திரி
ஒரு முதலமைச்சர்னா அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது உள்ளபடி அவங்க மேல இப்ப திமுக இப்ப வழக்கு போடுறாங்க. திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் மேல பாத்தீங்கன்னா உரிமை மீறல் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்திருக்காங்க. திரு வைகோ அவர்கள் வந்து நேரடியா வந்து சொல்றாரு, முதலமைச்சர் வந்து என்கிட்ட பேசினாருங்க, எங்க வந்து 2 எம்எல்ஏக்கள் நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு குதிரை பேரத்தை நேரடியாக தொலைக்காட்சியில அத்தனை தொலைக்காட்சியிலும் வந்து நேரலை வந்து போயிட்டு இருக்கு. லைவ்ல சொன்னவர் அடுத்த நாள் அடிச்சாரு பாருங்க, பல்ட்டி அடிச்சு சொன்னாரு, நான் தாங்க சொன்னேன்னு. முதல்ல வைகோவை கைது பண்ணுங்கன்றாங்க. வைகோவை கைது பண்ணி நீங்க விசாரணை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையான ஒரு அரசாங்கம் நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு நீங்க கட்சியில எல்லாரையும் இணைச்சிட்டு இருக்கீங்களா, தூயவர்களா வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லாரையும் இன்னைக்கு வாஷ் பண்ணி வெளில தள்ளுங்க. இந்த விஜயபாஸ்கர் யாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு, இவங்க மேல எவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு. இந்த விஜயபாஸ்கர் மேல பல்வேறு குட்கா ஊழல் ஆரம்பிச்சு எத்தனையோ ஊழல்கள் வந்து அவர் மேல இருக்கு. கனிம வளங்களை வந்து அளவுக்கு மீறி அவர் நிலங்கள்ல வந்து வெட்டி எடுத்திருக்காரு, அந்த வழக்கு இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கரால அவர் வந்து பணம் வந்து லஞ்சம் கொடுத்தாரு, பணத்தை அளவுக்கு அதிகமா செலவு பண்ணாருன்னு சொல்லிட்டு இதே கரூர்ல வந்து 2021 எலெக்ஷன்லாம் நிறுத்தின வரலாறுலாம், இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சி விஜயபாஸ்கரே வந்து ஆர்கே நகர் தொகுதி பொறுப்பாளர் இருக்கும்போது லிஸ்டோட எடுத்தாங்க, யார் யாருக்கு எவ்வளவு பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு எல்லா தொலைக்காட்சியும். அவரோட உதவியாளர் வந்து ஒரு ஃபைல தூக்கிட்டு ஓடுனதை பார்த்தோம், பேப்பரை வந்து பண்டுல கசக்கி வந்து வெளியில எரிஞ்சதை வந்து பார்த்தோம். இவ்வளவு அட்டூழியங்கள்லாம் பண்ணவங்க எல்லாம் நீங்க கட்சியில பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களாம். இப்ப வந்து டீலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அமைச்சர்லாம் இருக்க பாத்தீங்களா, இப்ப நீங்க வந்து நேத்து கூறியது போல பாத்தீங்கன்னா கில்லி சரத் வந்து அவுட், கில்லில அவுட் ஆயிட்டா வெளில போய் உட்கார்ற மாதிரி அவர் வந்து அவுட். அடுத்தது ஒரு அமைச்சர்கள்லாம் இப்ப வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உட்கட்சி பூசல்லன்னு சொல்லிட்டு இவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் பதவி. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, மரகதம் குமரவேல் பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த அம்மா ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்துட்டு மக்களுக்கு கூட நன்றி சொல்ல போகாம நீங்க வந்து தாவேக்கால வந்து அவங்கதான் வந்து தூய சக்தியா, அவங்களுக்கு தான் திருப்பி நீங்க சீட்டு கொடுக்கும். அப்ப எதன் அடிப்படையில் நீங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து சீட்டு கொடுக்கீங்க, எதன் அடிப்படையில் இவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க? 10 பேருக்கு அமைச்சர், 20 பேருக்கு வாரியம், இதான் டீலுன்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எதுல நீங்க கரெக்டா இருந்திருக்கீங்க? நீங்க பேசாத காழ்ப்புணர்ச்சியா, நீங்க பேசாத அவதூறா, நீங்க ஒருமையில பேசாததா? எவ்வளவு தூரம் நீங்க வந்து பேசுறத எடுத்துக்கிட்டோம்னா டிவிக்கேல மேல இருந்து கீழே வரைக்கும் கடைசி தொண்டன் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணணுமே. ஆமா, ஒரு ஒட்டுமொத்தமா அந்த கட்சியே பாத்தீங்கன்னா சிறைச்சாலை வந்து பத்தாது. அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்ம தம்பி தான், அன்பு தம்பி லயலாமணி வந்து திமுக ஆட்சி இருக்கும்போது வந்து சொன்னார்னா எங்களை வந்து நீங்க வந்து இது காட்டாற்று வெள்ளம், எங்களை நீங்க கைது பண்ணுச்சுன்னா சிறைசாலையே பத்தாதுன்னு சொன்னாங்க. அதே போலதான் இப்போ சொல்றோம், தாவேக்கா இருக்கிற வந்து இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சுக்கு அவங்களோட அந்த நடவடிக்கை குற்ற செயல்கள்லாம் நீங்க கணக்கில் எடுத்து அவங்களை நீங்க கைது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிறைச்சாலை உண்மையிலேயே வந்து பத்தாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற சிறைச்சாலை வந்து அந்தமான சிறைச்சாலை, அந்த மாதிரி திறந்த வேலை சிறைச்சாலையில தான் எல்லாரையும் ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டுல வந்து ஜெயில் பத்தாது, மொத்த பேருக்கும் தூக்கிட்டு போய் விட்டுறணும். ஆமா, தனி நாடே வந்து கட்டணும். தனியா வந்து நீங்க அந்தமான் நிக்கோபர் வந்து நீங்க வந்து பயன்படுத்தாம இருக்காங்க, அதை வந்து நிச்சயமாக வந்து சிறைச்சாலையாக வந்து பயன்படுத்தலாம். அதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது பூமரான் மாதிரி தான். நீங்க என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை எல்லாரும் கையில் எடுத்தாங்கன்னா அடுத்து வரும்போது அவங்க செய்ய போறாங்க. ஆமா, நிச்சயமாக அது வந்து இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். சார் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஜெயிச்சு வந்தது எதுக்காக? அடுத்தவங்களை வந்து ஜெயில புடிச்சு போறதுக்காக. அவங்க தவறு பண்ணிருந்தாங்கன்னா அது மீது நடவடிக்கை எடுங்க, அது வந்து தவறு கிடையாது. காழ்ப்புணர்ச்சியால நீங்க வந்து எல்லாரையும் நீங்க தூக்கி அரெஸ்ட் பண்ணணும். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, குதிரை பேரம் அப்பட்டமாக நடந்தது, சோபா வந்து அப்பட்டமாக போச்சு, எல்லாருக்கும் வந்து தெரியும். எதன் அடிப்படையில எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் பேசினான்னு சொல்லிட்டு நீங்க வந்து எந்த விதமான வந்து ஆதாரமும் இல்லாதவங்களை வந்து இன்னைக்கு தேடிட்டு இருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா சரி ஓகே, நீங்க சொல்லது போலயே வந்து பேசுனதாக இருக்கட்டும். அதனால திமுக என்ன லாபம்? ஒரு எம்எல்ஏ வந்து 35 கோடி, அவர் என்ன, அவர் வந்து தூய சக்தி. அவரு அதிமுக அன்னைக்கு முன்னாள் வரைக்கும் அதிமுக இருந்தாரு. அந்த நீங்க சொல்லுங்கன்னு அந்த இளையராஜா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக இருந்தவருக்கு நீங்க எப்படி சீட்டு கொடுத்தீங்க? அங்க யாருமே இல்லையா? அவங்க குமாரவேல்னு ஒருத்தர் தான் கொடுத்தாங்க. ஆமா, அப்புறம் அவரை தூக்கிட்டு புறப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க குதிரை பேரங்களை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பேசவே கூடாதுன்றது, இது வந்து உண்மையாக தமிழகத்தின் மீதும் தமிழகத்தின் வந்து மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் மீதும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து கல்வி செய்றீங்க. இதை வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்துறீங்க. மக்கள் உங்க மேல இந்த நம்பிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆக்கப்பூர்வமா உங்களால இங்க எந்த விதமான வேலைகளை செய்ய முடியலன்றதுனால களத்துல இந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடு பண்றது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. இல்ல, இப்ப நீங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒண்ணு சொல்றீங்க. ஒரு பக்கம் அது பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. கோவையில அங்கன்னு நிறைய இடங்கள்ல பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா இவங்க 2 வேலை செய்யறாங்க. ஒண்ணு ஏடிஎம்கேல இருந்து ஆளுகளை தூக்குறது அப்படின்றத சொல்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் விஜயை எதிர்த்து விமர்சனம் செய்த செந்தில் பாலாஜி, ஏவா வேலு,
அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சட்டமன்றத்தில் வந்து லைவ் வந்து போயிட்டு இருக்கு. ராயபுரத்தை சார்ந்த விஜய் தாமு வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசிட்டு ஒருத்தர் ஓடி வராரு, தாக்குறதுக்கு ஓடி வராரு. நீங்க உடனே வந்து லைவ் எல்லாம் வந்து கட் பண்றீங்க. அங்க வந்து நீங்க பேசுனதெல்லாம் வந்து அவ்வளோ மோசமான வார்த்தைகள் வந்து பேசுனீங்க. அது வந்து அப்பட்டமான வந்து உரிமை மீறல். அது அவர் மேல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துறீங்களா? இப்ப நீங்க வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. வெல் அண்ட் குட், ஓகே, நாங்க உங்களை பாராட்டுறோம். அதுக்கு பக்கத்திலே இருக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து எவ்வளவு பெரிய பாலியல் புகார் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஜய் சரவணன் மீது அவர் வந்து ஒரு லாட்டரி வியாபாரம் பண்றாருன்னு சொல்லிட்டு புகார் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலதான் நீங்க நடவடிக்கை எடுத்துங்க. பாதிக்கப்பட்டவங்களே விக்டிமை நீங்க வந்து தடம் தெரியாம அழிக்கிறீங்க. ஆனா தவறு செய்தவர்களே நீங்க வந்து காப்பாத்துறீங்க. இதுதான் வந்து ஒரு தூய சக்தியா? இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கை நீங்க வந்து நிலைநாட்டுறீங்களா? இந்த 50 நாள்ல 5க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. 250 வழக்குக்கு மேல பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் இருக்கு. இந்த பாலியல் பெரும் குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க பெருவாரியாக வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காரங்க இருக்காங்க. நீங்கள் கூறியது போல இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து சேஸ் பண்ணிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோ வந்து குட்கா வந்து பைது பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் இப்ப கட்சியில வந்து சேர்ந்தவரும் குட்கா வந்து கடத்துறாரு. ஏற்கனவே குட்கா புகழ இருந்தவரையும் நீங்க கட்சிக்குள்ள இணைக்கிறீங்க. ஹோல்சேல் வியாபாரி. ஆமா, ஹோல்சேல் வியாபாரியை நீங்க வந்து உள்ள வந்து இணைக்கிறீங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல ஒரு புதுசா ஒரு ஃபார்மேட் வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல. எதுவுமே வந்து நடக்காத இந்த அரசாங்கம் ஒருத்தர் வந்து பேசிட்டாரு, என் மனது ரொம்ப காயப்படுத்துச்சு, முதலமைச்சரை வந்து நீங்க வந்து அவதூறா பேசக்கூடாதுன்னா நீங்க களத்துல என்ன செயல்பட்டீங்க சொல்லுங்களேன். இப்ப 41 குடும்பங்களையும் நீங்க வந்து சந்திக்க போறீங்க. இந்த 41 குடும்பத்தை சந்திக்க போறதுக்கு முன்னாடி அந்த கரூரையே கிளீன் பண்றீங்க. விஜயபாஸ்கரை வந்து கட்சிக்குள்ள இணைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த கரூர்ல வந்து போலீஸ் தான் வந்து கொலை பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் இங்க வந்து நாசகரமான வேலைகளை நீங்க அதுக்காக தான் செந்தில் பாலாஜி தேடிட்டு இருக்காங்களா? அத சொல்றேனே, அந்த கரூர் உண்மையிலே சொல்றேன், அந்த கரூர் மக்கள் உண்மையிலே பாவப்பட்ட மக்கள். திமுகல இருந்த அந்த மண்ணின் மைந்தர், அந்த மக்களுக்காக வேலை செய்தவரை நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு வில்லன் ரேஞ்சில அவர் இமேஜ் ஃபுல்லா காலி பண்ணிட்டு அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டீங்க. அவருக்கும் இந்த பிரச்சனையும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு நாளைக்கு ப்ரூவ் பண்ணதான் போறாங்க. எப்படின்னா காத்திலே ஊழல் பண்ணாங்கன்னு அண்ணன் பேசினார் இல்லைங்களா படத்துல, அதெல்லாம் வந்தீங்கன்னா ட்ரெண்ட் செட் பண்றாங்க. காத்திலே ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த காத்துல ஊழலை வச்சு யாரு ஆட்சிக்கு வந்தது? பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அந்த காத்திலே ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுக்கு துப்பு இல்லாத காங்கிரஸ் இன்னைக்கு வலுவிழந்து போச்சு. அந்த காத்திலே ஊழலே நடக்கல. இந்தியா வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு எளிமையா வந்து சாமானிய மக்கள் கூட இன்னைக்கு வந்து செல்போனை வந்து பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு வித்திட்டது பாத்தீங்கன்னா அன்னைக்கு திமுக தான். அன்னைக்கு பழியை சுமந்த திமுக அந்த பழியை தொடச்சு அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட திமுகவை நீங்க அழிக்கணும்னு பல ஆண்டு காலமாக வேலை செய்தது இன்னைக்கு உங்களுக்கு வந்து கை கூடி வந்திருக்கு. அதனால நீங்க வந்து திமுக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அழிச்சிட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை. ஆனா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்கல்ல, அந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் 50 நாள் ஆச்சுல, ஏதோ ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு பலன் பெறும் வகையில் ஏதாவது ஒரு திட்டங்கள் உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சுதா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சுதா? ஒரு படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், கவுண்டமணி வந்து சொல்லுவார், சொன்னை சொல்லிய காப்பாற்றுவான்னு இந்த கோட்டை சாமி. இந்த கோட்டையிலே சாமி மாதிரி நீங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு எல்லாரும் உங்க தொண்டர்கள்லாம் உங்களை எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க அவர் அறிவிச்ச திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு நேரடியா பலன் பெற முடியும். திரு மு க ஸ்டாலின் வந்து வந்த உடனே கொரோனா பேரிடர் காலத்துல இருந்து மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நிதி நெருக்கடில இருந்ததுல வந்த உடனே 4000 ரூபாய் எல்லாரும் வங்கி கணக்குல வந்து சேர்த்தாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்களா. பூந்தமல்லியில ஒரு 20 வீடு இடிச்சிருக்கிறாங்களே, நாங்கெல்லாம் விஜயநாக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா வீடுகளை வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் வந்து மின்சார பிரச்சனை வந்து சரி செய்யவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு 18 ஆர்டிசி காணாம போச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த செய்தியவே காணோம். எல்லாமே அப்படிதான் தொடர். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன இதுக்கு முன்னாடி ஒரு சதி கோட்பாடு வச்சிருந்தாங்கன்னா அதே சதி கோட்பாடு தான் இன்னைக்கு வரையும் களத்துல வச்சிருக்காங்க. இது அப்படியே 5 ஆண்டுகள் தொடரும். இவங்க கிட்ட வேற எந்த விதமான திட்டங்களும் கிடையாது, எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது, எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் கிடையாது. தமிழகம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான எந்த விதமான வேலைகளும் இங்க வந்து நடக்கல. என்னன்னா ப்ரீவியஸ் அரசாங்கம் இதை பண்ணிடுச்சு, அதை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே திமுக காரங்களை வந்து சிறைச்சாலைக்கு வந்து போடுறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக மொத்தமா காலி பண்ணி எடுத்து வந்து இங்க வந்து சேர்க்கறது. அவ்வளவுதான். ஒரே கட்சி தான் இங்க வந்து இருக்கும்.
அது வந்து தாவேக்காதான்னு சொல்லிட்டு இவங்க இதை தான் நம்ம சொல்றோம். இது வலதுசாரி மனநிலை, இதுதான் வந்து ஆபத்தான போக்கு. இங்க வந்து ஜனநாயகம் மலர்னா எல்லாருக்குமான வாய்ப்புகள் வந்து இருக்கணும். ஒரு வீட்டுல 5 பேர் இருக்குன்னா 5 பேரும் 5 கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். வட மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது, ஒரே கட்சி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்து இப்ப பிஜேபி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது முற்போக்கு மாநிலம். அதனாலதான் நமக்கு வந்து இங்க சமூக சிந்தனை வந்து மேலோங்கி நிக்குது. சோ இதெல்லாம் நீங்க வந்து மழுங்கடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்க திருப்பி பழையபடி குலக்கல்வி நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. உங்க சித்தாந்தம் என்ன? இருமொழி கொள்கையை நீங்க ஆல்மோஸ்ட் இப்ப காலி பண்ணிட்டே வரீங்க. என்னென்னலாம் இத்தனை ஆண்டுகளா நம்ம வந்து தடுத்து நிறுத்தணுமோ அதெல்லாம் இங்க வந்து ரொம்ப வீரியமாக நடக்குது. கனிம வள கொள்ளைகள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. கொள்ளைகள்ல இருந்து சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாமே இன்னைக்கு கைமீறி போயிட்டு இருக்கு. அதுல தயவு செஞ்சு முதல்வர் வந்து கவனம் செலுத்தணும். இது உள்ளபடியே அனிதா ராதாகிருஷ்ணனோட இந்த கைது வந்து உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. ஓகே, இப்போ அடுத்தடுத்து நம்ம பலரை கைது செய்யப்படுறதாவும் சொல்றாங்க. இப்போ வேலை நீங்க விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, செந்தில் பாலாஜி தேர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை விவாதிக்க வேண்டிய மண்ணில் அணு உலை அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அணு உலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து புதைக்கிறதுக்கு மேலும் வந்து அருமணல் அந்த ஆய்வு அதெல்லாம் சொல்றாங்க. அதுல 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அந்த ஒரு 1200 ஏக்கர்ல கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கான அனுமதி இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது திமுக 24 வரைக்கும் அதை தடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு 24ல கருத்து கேட்போம் அப்படின்னு சொல்லி போனாங்க. மக்கள் எதிர்ப்பு வந்த உடனே அது நிறுத்தியப்பட்டாங்க. இப்போ இவங்க வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து விவாதம் நடந்திருக்கணும். ஏன்னா அணு உலைக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த மண், அது நடக்கல. அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டம், அதுல வந்து மத்திய அரசு நிதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு தலையில பாதியை ஒப்படைச்சிட்டாங்க. 40%, கிட்டத்தட்ட 5000 கோடி மக்கள் பணம் வந்து இப்ப வீணாக போகுது. அது குறித்து விவாதிச்சிருக்கணும். இப்படி தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நம்ம விவாதிக்கிறதுக்கு பதிலா அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்கிறாங்க, ஏவவேலு மேல வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்படி பேச வைக்கிறது அப்படின்ற அரசியலுங்கிறது ஒரு அரைக்கமானதா? இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. அதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். உங்களுக்கு உள்ளபடியே மக்கள் வந்து வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான வாய்ப்பு இல்லைன்னு ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்களோ, நம்மளால எதுவுமே செய்ய முடியல, நம்மளால நல்பேர் வாங்க முடியாது, அப்போ எதிரில் இருக்கிறவங்கள டிஃபேம் பண்ணணும், அவதூறு பண்ணி அப்படியே ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அதுதான். அது வந்து இப்போ சினிமாவில் எப்படி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா வில்லனை வந்து காட்டுவாங்க. ஹீரோ வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்காரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கில்லி படத்துல நீங்க பிரகாஷ் ராஜோட ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியதாக இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து படம் வந்து ஓடும். இது யாரோட பாலிசின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட பாலிசி. எம்ஜிஆரும் நம்பியாரும் வந்து அந்த மாதிரி ஒரு கொடூர வில்லனா வந்து காட்டாங்க. உள்ளபடியே நம்பியார் வந்து நல்ல மனிதர், அவர் கேரக்டர் வைஸ்ல இருந்து அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல மனிதர். ஸோ இப்படிதான் அவர் வந்து காட்டினாங்க. அதே பிம்பத்தை தான் இங்க எடுத்துன்னு வராங்க. சினிமாவுக்கு ஓடிச்சு அந்த ஃபார்முலா வந்து ஓகேவும், அதே தான் அரசியலுக்கும் அவர் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. அழகா கோட்டை போட்டீங்களா, கோட்டைக்கு போனீங்களா, 10 மணிக்கு உள்ள போனீங்களா, 6 மணிக்கு வெளில வந்தீங்களா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. நீங்க எந்த விதமான எதிர்ப்பு திட்டங்களையும் நீங்க வந்து பேச வேணாம். காவிரியில இன்னைக்கு வந்து தண்ணி தரல, இந்த மாதம் வந்து நமக்கு வந்து 31 TMC தண்ணீர் வந்து தரணும். சட்டப்படி குறுவை சாகுபடிக்கு வந்து அதை நீங்க தரணும். அதை வந்து தண்ணி இல்ல, முறையிட்டு நீங்க கேட்கறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாயப்பட்டறை கழிவுகளை வந்து திறந்து விடுறான், தண்ணி திறந்து விட மாட்டேன்றான். ஆனா சாயப்பட்டறை கழிவுகளை திறந்து விட்டு இன்னைக்கு நிலத்தடி நீர் முழுக்க வந்து மாசுவாயிடுச்சு. எந்த விலங்குகளும் ஆடு மாடுல ஆரம்பிச்சு எந்த விலங்குகளும் வந்து குடிக்க முடியாது. இன்னைக்கு மக்களுக்கு பல்வேறு வியாதிகள் வந்து புற்றுநோய் மாதிரி பல்வேறு பிரச்சனைகளும் மக்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து பேசுறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து நம்ம கரூருக்கு போறதுனால இந்த கரூரை வந்து மையப்படுத்தி எல்லா அரசியலும் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளை நம்ம வந்து பேசுறது இல்லை. கடந்து நம்ம போறதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் நம்ம வந்து அறிவிக்க போறது கிடையாது. எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் நம்ம கிட்ட கிடையாது. அடுத்த மாதம் வந்து பட்ஜெட், அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், என்ன வளர்ச்சி குறித்து நம்ம வந்து பேச போறோம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இது எதை பத்தியுமே ஒரு கலந்தாய்வு கிடையாது. எதை பத்தியுமே கவலைப்படுறதும் கிடையாது. முதல்வர் வந்து ஹாயா இருக்காரு. இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தான் அவருக்கு நோக்கமா. இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ அவர் போறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து 41 குடும்பங்களுக்கும் அரசு பணி வந்து கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் தான், நம்ம வந்து அதுல மாற்று கருத்தே இல்லை. மக்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க மாற்று கருத்துனே சொல்லலாம். அந்த மக்களை வந்து அந்த நிலைக்கு தள்ளியது யாரு? யாரால அந்த விபத்து நடந்தது? இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ என்கொயரியில் இருக்கு. சிபிஐ பாத்தீங்கன்னா அப்படியே அழகா இந்த வழக்க எதுவுமே வந்து நடக்கல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இது அப்படியே இருக்கு. மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அவ்வளவு விதமான சலுகையெல்லாம் வந்து கொடுக்குது. இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த 35 கோடி ரூபா வந்து பேசினாங்க, அந்த இளையராஜான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்கல்ல.
நயனா நாகேந்திரன் சொன்னாரு. அது ஏன் இந்த செய்தி வந்து பெரியதாக மாட்டேன்? நீ யார்கிட்டலாம் பேசுனீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு யார்கிட்டலாம் பேசுனீங்க? எத்தனை மணி நேரம் பேசுனீங்க? நான் லிஸ்ட் தரவான்னு சொல்றாரு. ஏன் அது குறித்து ஏன் இங்க வந்து விவாதங்கள் நடக்கணும்? அதுதான் இது வந்து மடைமாற்றம் செய்கின்ற அரசியலாக இருக்கிறது. இந்த அரசியல் தமிழக மண்ணுக்கு புதியது. இது தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. இனிமேலாவது தமிழகத்தின் முதல்வர் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வார். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியல்ல வந்து கையில் எடுக்கணும். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியில வந்து கைவிட்டுட்டு தமிழகத்தின் நலன் நோக்கி அவர் வந்து செயல்படுவாரும். நம்மளும் 50 நாட்களா எதிர்பார்க்கிறோம். 50 நாட்களாக நமக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, நமக்கு வந்து ஏமாற்றம் தான். இனியாவது மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு மக்களை போல நம்மள வந்து ஓட்ட போட்டுட்டு எப்படா மழை பெய்யுன்ற வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி நெல்லை விதைச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு மழை பெய்யுமான்னு காத்திருக்கிற மாதிரி மக்கள் ஓட்டம் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசு என்பதை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. நன்றி. மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.